தமிழ்நாட்டில் பருவமழை காலம் தொடங்க உள்ள நிலையில் பருவமழை காலத்தில் ஏற்படும் தொற்றுநோய்களில் இருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து பொது மருத்துவ நிபுணர் சாந்தில்யா விளக்கியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் பருவமழை காலம் தொடங்க உள்ள நிலையில் இந்த பருவமழையில் எந்தெந்த விதமான தொற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படலாம், அந்த தொற்றுநோய் பாதிப்புகளிலிருந்து எவ்வாறு விலகி இருப்பது என்பது தொடர்பாக பேசுவதற்காக பொது மருத்துவ நிபுணர் மருத்துவர் சாந்தில்யா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இது தொடர்பான கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பருவமழை காலம் தொடங்க போது இந்த நேரத்தில் என்னென்ன விதமான தொற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு இருக்கு சார்? யூஸ்வலாக பருவமழை சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜூன் 20 தான் தொடங்கும். இந்த முறை கொஞ்சம் ஒரு 20 நாள் முன்னாடியே தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. கேரளாவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தான் வரும். இந்த பருவமழை சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒரு குறைஞ்சது ஒரு மாதம் இருக்கும். அந்த ஒரு மாதத்தில் நீர் தேக்கத்தினால் நிறைய வைரஸ் இன்ஃபெக்ஷன் நிறைய வரும். வைரஸ் இன்ஃபெக்ஷனாக குழந்தைங்களுக்கு பேசிக்காக லங் இன்ஃபெக்ஷன், இருமல், சளி, காய்ச்சல், அதுவும் ஸ்கூல் திறக்க போது ஜூன் 6 திறந்துடுவாங்க. அதுலேருந்து இருமல், காய்ச்சல், தொத்துநோய் வைரஸ் வரும். அப்புறம் சம்மர் டயரியான்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு விதமான வைரஸ் தான். அது அந்த வைரஸ்னால் லூஸ் மோஷன், வயிற்றுப்போக்கு ஜாஸ்தி ஆகி அதில் டீஹைட்ரேஷன், உடம்புல இருக்கிறது நீர் நிலை குறைஞ்சிட்டு அந்த மாதிரியான வியாதிகளில் வரும். சார் தற்காப்பு நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கா சார் இந்த தொற்று நோயிலேருந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு? நீர் தேக்கம் அதிகம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அதாவது அங்கங்கே குளங்குட்டை இல்லை அழுக்கான தண்ணி இது தேங்காமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்திரங்கள், அந்த பாட்டெல்லாம் இருக்கலாம், அதாவது அந்த செடியெலாம் வளர்க்குறோம், அந்த மாதிரி இடங்கள்லாம் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். அப்படியே தண்ணி தேங்கினா கூட ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே இருந்தால் அதில் இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டரில் டெங்கு காய்ச்சலுக்கு அந்த லார்வா பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெங்குன்றது ஒரு கொசு கடிக்கிறதுனால வருது. அது கியூலெக்ஸ் மஸ்கிட்டோன்றது டே டைமில் இருக்குது தான் கடிக்கும். ராத்திரி கடிக்கிறது அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ மலேரியா காய்ச்சல் வரும். அதை அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது ரொம்ப மழை ஓவராக இருக்கிற நேரத்தில் ஸ்கூல் விடுமுறை விடுறாங்களோ இல்லையோ பிள்ளைங்களுக்கு நல்லா ஃபுல்லாக தலையை கவர் பண்ணி காதை கவர் பண்ணி அமிச்சிங்கன்னா டெஃபினட்டாக சளி பிடிக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். பருவமழை கால நேரங்களில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களில் தண்ணீர் தேங்காமல் பாதுகாப்பதே சுத்தமான இருப்பிடத்திற்கு விளங்கும் என்கிறார் மருத்துவர் சாந்தில்யா. தமிழ் ஜனம் தொலைக்காட்சிகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் வீரகுமார், சென்னை.